எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஏகப்பட்ட முக்கியமான விஷயங்கள் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஒரு நண்பர் என்னென்னமோ ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்காரு, எந்த ஸ்ட்ராட்டஜியுமே வேலை செய்யல, எல்லாமே எனக்கு லாஸ் ஆகுது, இன்னைக்கு ஒரு நாளில் மட்டும் 63,000 ரூபா லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு மன வேதனையோட பதிவு போட்டிருக்காரு. நண்பர்களே, நான் உண்மைக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனால் அது டம்மி டேட்டா தான். அதாவது எனக்கு ஒரு கட்டத்தில் 4 லட்சம் ரூபாய்க்கு மேலே லாஸ் என்பது இருந்தது. சமீபத்தினுடைய மார்க்கெட் வீழ்ச்சியின் போது இன்வெஸ்ட்மெண்ட் சைடு வந்து கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய்க்கு மேலே லாஸ் இருந்தது. இப்போ மார்க்கெட் ஓரளவுக்கு பாதி கிணறு பக்கம் மேல் நோக்கி ஏறி வந்ததுக்கப்புறம் -4 லட்சத்துலேருந்து இப்போ ஒரு +1 லட்சத்துக்கு மேலே இருக்குன்னு வச்சிங்களேன். அது ஒரு டம்மி டேட்டா தான். ஆனால் அதே ஒரு சமயத்தில் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஒரு லாஸ் ஆகுது அப்படின்னாக்கா அதை திருப்பி எடுக்கிறது மிக மிக கஷ்டமாக இருக்குது. இதுக்கு நான் எந்த வேலையுமே பண்ணல, அதுவாக கீழே இறங்குச்சு, அதுவாக ரெக்கவரி ஆயிடுச்சு. ஆனால் ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் ரெக்கவரி பண்ணணும்னா இவர் நண்பர் சொல்கிற மாதிரி பல ஸ்ட்ராட்டஜிகளை உருவாக்கணும். ஆனால் அது வேலை செய்யணும். ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்போவுமே ஒரே நேரத்தில் வேலை செய்யாது, மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்கணும். அப்படி மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றினாலும் இப்போ 100 பேர் உள்ளே போகிறாங்க அப்படின்னா அதில் 50 பேர் இழந்தாதான் மீதி 50 பேர் ஜெயிக்க முடியும். ஸோ ஒரு டிரான்சாக்ஷன் மேலே ஏறுன்னு ஒருத்தர் நினச்சி பெட்டு கட்டுறாரு அப்படின்னா அது மேலே ஏறும் பொழுது ஆப்போசிட்டில் வந்து ஒருத்தர் இல்லை கீழே இறங்குன்னு பெட்டு கட்டணும். யாராவது ஒருத்தருக்கு தான் அந்த ஆப்ஷன் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அல்லது ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ஸ்ட்ருமெண்ட் என்பதே லாபம் செஞ்சு வரக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது ஜென்ரலி பொதுவாக பார்க்கும்போது இப்படித்தான் இருக்குது அதனுடைய அமைப்பு. ஸோ இதை நான் ஒரு காலத்தில் உணர்ந்து 100க்கு 100 பேர் ஜெயிக்கணும் ஸ்டாக் மார்க்கெட்னா எஸ்ஐபி முறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது 100க்கு 90 டைம்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட் துக்கமாக தான் இருக்கும். அந்த சமயத்தில் அதையும் இதையும் பேசிக்கிட்டு எப்படியாவது வண்டி கிண்டி ஓட்டிக்கிட்டு கடைசியில் ஏதாவது ஒரு டைமில் ஒரு லாங் பீரியடில் பார்க்கும் பொழுது டபக்குன்னு அவன் அந்த 10 டைம்ஸாக 100 டைம்ஸில் 10 டைம்ஸாக திடீர்னு மார்க்கெட் சந்தோஷமாக இருக்கும். அப்போ வந்து நல்ல ஒரு வருமானம் அப்படின்றது வந்துடும். இதெல்லாம் பெரிய ஆளுங்க சொன்னால் தான் கேட்பாங்க போல். காரில் வந்து இறங்கிட்டு பெரிய அளவில் ஒரு 10-15,000 பேர்த்துக்கு நான் கிளாஸ் எடுத்தேங்க அப்படின்னு ஏதாவது ஒரு டிவியில் போய் உட்காந்துக்கிட்டு பேசினா தான் இது போன்ற விஷயத்தையெல்லாம் கேட்பாங்க போல். சொல்லுங்கள் திருப்பூர் புல்ஸ், நீங்கள் வந்து இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வரீங்கன்னு ஏதாவது ஒரு டிவியில் இப்படி போய் உட்காந்து அவங்க அந்த சேனலுக்கு ஒரு 50,000 1 லட்சமோ கொடுத்து என்னையும் பேட்டி எடுங்க அப்படின்னு போய் உட்காந்தோம்னாக்கா அந்த ப்ரொமோஷனில் போய் உட்காரும்போது அப்படி கேட்பாங்க போல். நான் என்னையோ புதுசாக சொல்கிறது, 4 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த முதலீடு எஸ்ஐபி வகையில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அது போன்றதான் ஸ்டாக் மார்க்கெட்டில் காப்பாற்றி விடும் அப்படின்ற மாதிரி. இன்னொரு நண்பருமே மிக அழகாக சொல்கிறாரு பாருங்க. அவருக்கு வந்து 19,000 ரூபா பக்கம் நஷ்டத்தில் இருந்தது, கடைசியில் இன்றைக்கி மார்க்கெட் மேல் நோக்கி ஏறி வரும்பொழுது கிட்டத்தட்ட 6,000 ரூபா லாபமாக மாறிடுச்சு. ஸோ முதலீடு என்பது அது எதுவுமே செய்யாமல் ஒரு நல்ல பங்காக இருக்கும் பொழுது அவனே மேல் நோக்கி ஏறி வரக்கூடிய ப்ராபபிலிட்டி அப்படின்றது அதிகமாக இருக்குது. ஆனால் ட்ரேடிங் என்பது பல ஸ்ட்ராட்டஜியில் வச்சுட்டு மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக வச்சுருப்பீங்க, நல்ல மார்க்கெட்டை கெஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. ராத்திரியோட ராத்திரியாக நம்ம ராமலிங்கம் ட்ரம்ப் அவர்கள் வந்து எந்தையாவது ஒன்று சொல்லி உங்களுக்கு மாற்றி விட்டாருன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நண்பர்களே, இந்த சமயத்தில் மிக முக்கியமான தகவல், மார்க்கெட் கீழிருந்து மேல் நோக்கி ஏறும் பொழுது மார்க்கெட் புல்லிஷ் மொமெண்டமாக இருக்கிறதுனால அவன் ஒவ்வொருத்தரையாக காந்தம் மாதிரி இழுக்கிறான். பல பங்குகள் 52 வீக் லோவிலிருந்து ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி, இதே காரணம் பல பங்குகளில் இதுக்கு முன்னாடி நடந்தது, இந்த பங்குலேயே கூட நடந்திருக்கலாம், ஆனால் அதை ஒரு காரணமாக காமிச்சு திடீர்னு ஏற்றுறான். ஸோ என்றைக்குமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத தெரிஞ்சு தான் பண்ணணும் அப்படின்னு வாரன் பஃபட் அவர்களே சொல்கிறாரு. ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி இந்த குஜராத் இண்டஸ்ட்ரீஸ் பவர் கம்பெனி அப்படின்றவன் இன்றைக்கி 6.65% ஏறி இருக்கான். ஒரு வருஷ பீரியட் அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்னுமே 52 வீக் லோவிலேருந்து கொஞ்சம் தான் ஏறி வந்திருக்கான். அப்போ இது போன்ற கம்பெனிகள்லாம் முதல்ல டிவிடெண்ட் கொடுக்குறானா, அவன் சமீபத்தில் செஞ்சுருக்கக்கூடிய குவார்ட்டர்லி ரிசல்ட் எப்படி, இதுக்கு முன்னாடி 35 கோடி 39 கோடின்னு கொடுத்தவன் திடீர்னு அவனுடைய எப்போவுமே ரெகுலராக பண்ணக்கூடிய 60-70 கோடி அப்படின்றத திருப்பி பிடிச்சிருக்கான். அந்த ஒரு காரணத்தினாலே சமீபத்தில் அவனுக்கு ஒரு மரியாதை என்பது ஸ்டாக் மார்க்கெட்டில் கிடைஞ்சி 160 ரூபா ரேஞ்சிலிருந்து 200 பக்கம் அப்படின்ற மாதிரி மூவ் ஆயிருக்கு. ஸோ இது போன்ற பங்குகள்லாம் மார்க்கெட் மேல் நோக்கி ஏறி வரும்பொழுது இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுத்து அவனுடைய பழைய ஹை வருமா அப்படின்னு சில பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த பஜாஜ் கன்சியூமர் அப்படின்ற பங்கு சமீபத்தில் அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் சைடு ஒரு மிக முக்கியமான மாற்றம் அப்படின்ற செஞ்சாங்க.
அந்த மாற்றத்தை எதிர்பார்த்து அது நல்லபடியாக இருக்குமா அப்படின்ற மாதிரி திடீர்னு இவன் ஒரு 169 ரூபாயிலிருந்து 210 அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. மறுபடியும் இவன் என்னைக்காவது ஒரு நாள் மேல் நோக்கி வந்துட்டு இதே மாதிரி கீழே இறங்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு யாராக இருந்தாலும் யோசிச்சு பார்க்கணும். ஸோ இப்போ பஜாஜ் கன்சியூமர் என்பது டிவிடெண்ட் 1.5% கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய பங்காக இருக்குது. இவன் சமீபத்தில் செஞ்சுருக்கக்கூடிய குவார்ட்டர்லி ரிசல்ட் என்பதுக்கு இதுக்கு பெருசாக அதுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவே இல்லை. அவன் எப்போவுமே செய்யக்கூடிய ஒரு 30 கோடி சமீபத்தில் நான் குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் எல்லாமே காமிச்சிக்கிட்டே தான் இருந்திருக்கான். இப்போ கூட ரீசெண்ட்னுடைய குவார்ட்டரில் 25லேருந்து 31 கோடின்னு இம்ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கான். அப்போ எப்போவுமே அதுக்கு கிடைக்காத ஒரு மரியாதை தற்போது எம்டி ரிலேட்டடான, அதாவது மேனேஜ்மெண்ட் லெவலில் மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் நடந்த உடனே அதை வந்து இப்படி மேல் நோக்கி உட்கார வச்சுருக்காங்க. ஸோ இது போன்ற பங்குகள்லாம் அதனுடைய வரலாறு எடுத்து பார்க்கும் பொழுது எப்பாவது ஒரு இடம் மார்க்கெட் ரொம்பவுமே எக்ஸ்ட்ரீம் புல்லிஸ் அப்படின்னா மட்டும்தான் அவனுனால பெரிய அளவில் கீழிருந்து வீழ்ச்சி அடைஞ்சதை வச்சுக்கிட்டு, இதே நியூஸ் இதுக்கு முன்னாடியெல்லாம் சிலதெல்லாம் வந்திருக்கும், அப்போல்லாம் பல்வேறு பங்குகள் ஏறி வரல. இப்போ மார்க்கெட் நல்லா இருக்குதுன்னு டக்குன்னு மேல் நோக்கி ஏறி வரான். ஸோ என்ன ஒரு லெசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பங்குகள், முன்னணி பங்குகள் அவன் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு இந்த மாதிரி மார்க்கெட் ஏறி வரல அப்படின்னாலும் அவனால் ரெக்கவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஆனால் இப்படி யோசிச்சு பாருங்க, திடீர்னு வார் தொடர்ந்து நடந்திருந்ததுன்னா அப்போ இது போன்ற கம்பெனிகள் கீழே தாளாட்டி சீராட்டி படுக்க வச்சுருந்துருப்பாங்க. அவனு இன்னுமே படுத்துக்கிட்டு தான் இருந்திருப்பானு. 2-3 நாளாக மார்க்கெட் நல்லா புல்லிஷ் ஆனங்காட்டி இவங்க திரும்பி ஏறி இருக்காங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒவ்வொரு அடியும் பார்த்து எடுத்து வச்சு யார் செக்டர் லீடர் அப்படின்ற மாதிரி பார்த்து யோசிக்கிறது தான் இருக்கிறதுலே பெஸ்ட் விஷயம். நண்பர்களே, இங்கே பாருங்க, இப்படி ஒரு தலைவலி. திடீர்னு ஏதாவது ஒரு ஷேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து டீலிஸ்டிங் பண்ணிட்டாங்கன்னு வச்சிங்களேன், அது நம்மளுக்கு ஒரு தலைவலி தான். ஆனால் அதுக்கு செபி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி டீலிஸ்ட் பண்ணும்போது ஏற்கனவே இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எப்படி நீங்கள் எக்ஸிட் ஆப்ஷன் கொடுக்குறீங்க, அது நல்ல ரேட்டு கொடுக்குறீங்களா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு தான் பண்ணுவாங்க. இப்போ ஓரியண்டல் கார்பன் அண்ட் கெமிக்கல்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு ஏஜி வெஞ்சர்ஸ் லிமிடெட்னு பெயர் மாற்றம் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் என்எஸ்சியிலிருந்து வாலண்டரியாக டீலிஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ என்எஸ்சியிலிருந்து நீ வாலண்டரியாக டீலிஸ்ட் பண்ணினா அப்போ ஏற்கனவே இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன ஏன் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், நாங்கள் என்எஸ்சியிலிருந்து தானே நாங்கள் வெளியே வந்தோம், இன்னும் பிஎஸ்சியில் தொடர்ந்து ட்ரேட் ஆகிட்டு தான் இருக்கும், ஸோ விற்கிறதோ வாங்குறதோ அந்த எக்ஸ்சேஞ்சில் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி தான் அதனுடைய எக்ஸிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ என்எஸ்சியை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா பிஎஸ்சியில் மட்டும்தான் வாங்கி விற்க முடியும். இது எதனால் பண்ணுறாங்கன்னா, 2 எக்ஸ்சேஞ்ச்லேயும் மெயின்டைன் பண்ணணும். எந்த ஒரு ஃபைலிங் நோட்டீஸ் அனுப்புறதா இருந்தாலும் 2 பேர்த்துக்கு அனுப்பணும். அதே மாதிரி 2 எக்ஸ்சேஞ்சுகளுக்குமே அந்த கம்பெனிகள் பணம் கொடுத்து அதில் ட்ரேடிங் ஆகிறதுக்கு மெயின்டைன் பண்ணணும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால சில பேர் ஒன்றை க்ளோஸ் பண்ணிட்டு ஒன்றை மட்டும் வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வாலண்டரி டீலிஸ்டிங் ஆனால் ஒரு எக்ஸ்சேஞ்சில் தான் பண்ணுறாங்க, இன்னொரு எக்ஸ்சேஞ்சில் பண்ணல அப்படிங்கும் பொழுது அந்த அவங்க பைபேக் பண்ணுற அந்த எக்ஸிட் ஆப்ஷன் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் போயிடுது. நண்பர்களே, மிக முக்கியமான தகவல், இந்த பிஎஸ்சி மாதிரியே என்எஸ்சி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆச்சுன்னா ஏதாவது பெருசாக சம்பாரிச்சு தருமோ அப்படின்னு பல பேர் மனக்கோட்டை கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சில விஷயங்கள்லாம் முட்டுக்கட்டையாக இருந்தது. ஆனால் செபியினுடைய ரீசெண்ட்டு அறிக்கை என்ன மாதிரி வந்ததுன்னா, மேபி என்னென்னு டைம்லாம் சொல்ல முடியாது, ஆனால் மேபி சீக்கிரம் வரக்கு வாய்ப்பு இருக்குது இந்த என்எஸ்சி ஐபிஓ வரக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் என்ன ஒரு தகவல் வருது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, என்எஸ்சி ஒரு கேஸில் மாட்டிக்கிட்டாங்க. என்ன அப்படின்னாக்கா, அந்த செட்டில்மெண்ட், அந்த கோலொகேஷன் கேஸ், டார்க் ஃபைபர் கேஸ் அப்படின்னு இந்த என்எஸ்சி மேலே சில கேசஸ் இருந்தது. அதை வந்து செபி எடுத்து விசாரிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கு வந்து செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்ளிகேஷன் போகிறதாக மீடியாக்கெல்லாம் தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஐபிஓ வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா பிரச்சனையும் முடிச்சு விட்டுட்டா ஐபிஓ தன்னை போல் வெளியே வந்துடுமே அப்படின்ற மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்களே என்னன்னு தெரில. பட் ஐபிஓவாக என்எஸ்சி வந்துடுச்சுன்னா பல பேர்த்துக்கு சம்பாரிச்சு கொடுக்குமோ அப்படின்ற எண்ணம் தான் அவங்களுடைய மனசுக்குள்ளே இருக்குது. யாருடைய ஆக்கிரமிப்பும் இல்லாமல் ஒரு நடுநிலையாக இருக்கக்கூடிய ஒரு பங்காக இப்போ வரைக்கும் இந்த குஜராத் பிப்பாவா போர்ட் அப்படின்றது ஒரு மாதமாக 2 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்திலே இருக்குது. இது காளைகளோட சேரப்போகுதா அல்லது கரடிகளோட சேரப்போகுதா அப்படின்றது தெரில. பட் இப்போதைக்கு இந்த குஜராத் ஜிபிபிஎல் அப்படின்ற இந்த பங்கு 4.51% டிவிடெண்ட் ஈல்ட் என்பது கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்காக இருக்குது. அதனுடைய கடன் என்பது ரொம்பவும் குறைவாகத்தான் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய இந்த பங்கு சமீபத்தினுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் அது எப்போதும் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த 109 கோடி அப்படின்ற லாபத்தை காமிச்சிருக்கான். அதனுடைய மூவ்மெண்ட்டுக்காக, அந்த Q4 ரிசல்ட் அப்படின்றதுக்காக இன்னும் பெருசாக எதுவும் மரியாதை கிடைக்கல. இன்னுமே அது 52 வீக் லோ பக்கத்தில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு.
இவனுக்கு எப்போ மாலை மரியாதை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தெரியாமல் இருக்குது. இது போன்ற பங்குகள் அதிகமாக டிவிடெண்ட் கொடுக்கறதுனால நீ ஏன் இன்னும் மேலேயே வந்துட்டு இருக்க, கீழே வந்துட்டு கூட போ, யார் இப்போ உன்னை வேண்டாங்க அண்ணாங்க அப்படின்ற மாதிரி பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு 100 ரூபாய்க்கு வந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும். செய்வீர்களா அப்படின்னு புது கஸ்டமர்ஸ் எல்லாம் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது எப்போ செய்யும்னே தெரிய மாட்டேங்குது, இன்னும் மேலேயே தான் இருக்குது. நண்பர்களே, மிகப்பெரிய முக்கியமான விஷயம், திருட்டுக்கள் பல விதமாக போயிட்டு இருக்கு. முதல்ல எப்படி திருடிக்கிட்டு இருந்தாங்க, வாட்ஸ்அப்பில் நம்மளை ஏதாவது ஒரு குரூப்பில் சேர்த்து விட்டதுக்கப்புறம் அந்த குரூப்புக்குள்ளே மாற்றி பேசிக்குவாங்க. நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷனால தான் இவங்க இவ்வளோ சம்பாரிச்சோம் அப்படி இப்படின்னு அவங்களுக்குள்ளே மாற்றி பேசும்பொழுது டெம்ட் ஆகி யாராவது ஒருத்தர் கமெண்ட் போட்டாங்கன்னா அவங்கள முடிச்சிருவாங்க. அதை வச்சே அவங்கள பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வச்சு ஏதாவது ஒன்று பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஏதாவது ஃபோட்டோஸ் லிங்க் அப்படி இப்படின்னு வரும், அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணால் போதும், முடிஞ்சுது. டேட்டாவை எடுத்து அங்கேருந்து திருடுறதுக்கு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா, நாங்கள் பேங்க் ஆஃபீஸர் அப்படின்னு கால் பண்ணி உங்களுடைய கேஒய்சி செக் பண்ணணும், உங்கள் மொபைலினுடைய ஆக்சஸ் எங்களுக்கு வேணும்னு சொல்லி ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண வச்சு அதன் மூலிமா அந்த மொபைலினுடைய கண்ட்ரோலே அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்படி எடுத்து ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கான், பேங்க் ஆஃபீஸர்னு சொல்லி உங்களுடைய கேஒய்சி செக் பண்ணணும்னு சொல்லி அப்போ தான் பேங்க் அக்கௌண்ட் லைவில் இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் ஏமாற்றி பணத்தை எடுத்திருக்கான். அதனால் எந்த ஒரு விஷயத்துக்கும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க நண்பர்களே. இந்த ஸ்டவ் கிராஃப்ட் அப்படின்ற பங்கு தற்போது ஆடுபுலி ஆட்டம் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கு. ஏதாவது ரிவர்சல் போடுவானா இல்லை மறுபடி கீழே இறங்குவானா அப்படின்றது தெரியாதபடிக்கு இந்த ஸ்டவ் கிராஃப்ட் சமீபத்தினுடைய குவார்ட்டரில் எவ்வளோ லாபம் பண்ணான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வெறும் 1.25 கோடி தான் லாபம் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்தோன்னே நிறையா பேர் நினைப்பாங்க, நம்ம கம்பெனிலையும் 2 கோடி 5 கோடி 10 கோடின்னு லாபம் பண்ணிக்கிட்டு இருக்குமே, அப்போ நம்மளும் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போயிடுறதா அப்படின்ற அளவுக்கு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த 1.25 கோடி லாபம் பண்ணது இப்போ தான். இதுக்கு முன்னாடியெல்லாம் 25 கோடி 16 கோடியெல்லாம் லாபம் பண்ண பெரிய பங்கு தான் இந்த ஸ்டவ் கிராஃப்ட். சமீபத்தில் இந்த பங்கு இன்னைக்கு 3.72% ஏறிடுச்சு. அதனால் மக்கள் என்ன யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா, இவன் ஏன் ஆடுபுலி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கான், இதுக்கு முன்னாடி ஒரு ஹை போச்சு, மறுபடியும் டவுன் ஆச்சு, மறுபடியும் ஒரு ஹை போய் அதே இடத்துல ரிஜெக்ட் பண்ணி இவனை கீழே இறக்கி விட்டுருக்காங்க. அப்போ இதுக்கு முன்னாடி வந்த லோவில் எப்படி ஹை சைடு ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்களோ அதே மாதிரி லோ சைடு பிரேக் டவுன் பண்ணாமல் மறுபடியும் இங்கிருந்து ரிஜெக்ட் பண்ணி விடுவாங்களோ, இவனை ஆடுபுலி ஆட்டம் மாதிரி மேலே இங்கேயும் அனுப்பிச்சிக்கிட்டு இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி சில பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேற யாரும் இல்லை, அந்த ஸ்டாக்கை வாங்கி வச்சு லாக்கானவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இன்றைய தேதியில் இந்த ஸ்டவ் கிராஃப்ட் அப்படின்ற பங்கு 52 வீக் லோவில் இருக்கும்பொழுது 3.25% ஏறியது அப்படின்றதா இந்த பங்கில் இருக்கக்கூடிய ஒரு தகவல். எங்களை இப்படி தொடர்ந்து காப்பாற்றிக்கிட்டே இருக்கியே, உனக்கு நாங்கள் என்ன கைமாறு செய்ய போகிறோம் அப்படின்றதே தெரியாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி சமீபத்தில் எஃப்ஐஎஸ் விற்கிறத வாங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த ஒரே மாதத்தில் மட்டும் எஃப்ஐஎஸ் வெறும் 3000 கோடிக்கு தான் விற்றுருக்காங்க. ஆனால் நம்ம ஆளுங்க 67,000 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இது ஒரு பக்கமாக. இதுக்கு முன்னாடி இன்னும் 2-3 மாதத்துக்கு முன்னாடி போய் பாருங்கள், அப்போ 2000 கோடிக்கு தான் வாங்கியிருக்காங்க. அப்போ நம்ம ஆளுங்க 37,000, வெறும் 2000 கோடி, மறுபடியும் 28,000 கோடி, மறுபடியும் 11 கோடி 11,000 கோடி, அப்போ 67,000 கோடி. ஸோ ஒரு போர் நடக்கும்போது இப்போ புதிய யுக்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிசைல்ஸை பல்லாயிரக்கணக்கான மிசைல்ஸை ட்ரோன்ஸை அனுப்பி அப்படியே மேலே உழுக வைக்கிற மாதிரி இப்போ நம்ம டிஐஸ் பல லட்சம் கோடி பல்லாயிரக்கணக்கான கோடிகளை மார்க்கெட்டில் உள்ளே விட்டுட்டு இப்படி மார்க்கெட்டை கொஞ்சோண்டு மேலே ஏற்றி கொண்டு வந்திருக்காங்க. இதனால் பல லட்சம் பேர்த்துக்கு சந்தோஷம் என்பது தான் வந்திருக்கு இப்போதைய நிலைமையில். நண்பர்களே, மார்க்கெட் நல்லா இருக்கிறதுனால அன்எக்ஸ்பெக்டடாக பல பங்குகள் ஏறி வருது. அதனால் உங்களுடைய பாலிசி கரெக்டாக, நீங்கள் கரெக்டாக செக்டர் லீடர் தான் எடுக்கிறீங்களா அப்படின்றதில் அப்படி ஒரு பாலிசி உங்கள்கிட்ட இருந்தால் அந்த பாலிசி மாறாமல் தான் யாராக இருந்தாலும் பார்த்துக்கணும் அப்படின்றதான் எல்லாத்தினுடைய கருத்து. என்ன காரணம்னா, திடீர்னு ஏதாவது ஒரு பங்கு, இந்த கிர்லோஸ் பிரதர் அப்படின்னு ஒரு பங்கு 19% ஏறி இருக்கான். அவன்லாம் சமீபத்தில் 1600 சம்திங் லோ இருந்த பங்கு திடீர்னு இன்னைக்கு 20% பங்கு ஏறி இருக்கான். நெட்வொர்க் 18 ஒரு பங்கு, அது ஒரு 14% அப்படின்றது ஏறி இருக்கு. இதனுடைய 1 இயர் லோ அப்படின்றதெல்லாம் 40 ரூபா ரேஞ்சுக்கு பக்கத்தில் போயிருக்கு. சமான் கேபிட்டல் அப்படின்னு ஒரு பங்கு, அதுவுமே சமீபத்தில் ஆல்மோஸ்ட் 100 ரூபாயில் இருந்தவன் 143 திரும்பி வந்திருக்கான். கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற பங்கு. ஸோ எத்தனையோ பங்கு கீழிருந்து ஏறி வருது. எதனால்? மார்க்கெட் அவனை காந்தம் மாதிரி இழுக்கிறானு. ஏகப்பட்ட பங்குகள் மேலே போயிடுச்சு. அப்புறம் வேறு எவன்டா கீழே இருக்கான் அப்படின்ற மாதிரி இது நினச்சி ஏற்றுறாங்களா? ஏதோ ஒரு லாஜிக் இருந்துட்டு போகட்டும். பட் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய பாலிசிக்கு நீங்கள் கரெக்டாக போகிறீங்களா அப்படின்றத ரொம்ப முக்கியம். ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த மகாராஷ்டிரா சீம்லெஸ் அப்படின்ற ஒரு பங்குன்னு வச்சிங்களேன், அந்த பங்கு தான் இன்றைக்கி 7% ஏறி இருக்குது.
ஆனால் அதனுடைய டிவிடெண்ட் ஈல்ட் என்பது கிட்டத்தட்ட 1.5% டிவிடெண்ட் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய பங்காகவும் சுத்தமாக கடனே இல்லாத பங்காகவும் சமீபத்தினுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் அதுக்கு முந்தின குவார்ட்டரில் விடவும் ஓரளவுக்கு நல்ல லாபம் அப்படின்ற மாதிரி கொடுத்த பங்காக இருக்குது. இந்த பங்கு சமீபத்தில் 52 வீக் லோவில் இருந்து இவன் ஏறானா சரி ஓகே, அதில் ஏதாவது ஒரு ஓகே, அதாவது ரெண்டுமே இருக்குது, லாஜிக்கும் இருக்குது, ப்ரைஸும் ஏறி இருக்குது அப்படின்னா அது ஒரு வகையில் சந்தோஷம். அதை விட்டுட்டு என்ன பங்குகள்னே தெரியல, அவன் Q4லையும் பெருசாக பண்ணல அப்படின்னா அல்லது மற்ற குவார்ட்டர்லையும் பெருசாக பண்ணலைன்னா எப்போவுமே எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. நன்றி, வணக்கம்.